நீங்க யாருங்க? நான் ஃபாதர். ஓ அப்படியா? உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க? நான் ஃபாதர். கல்யாணம் பண்ணிக்க கூடாது. புரியலையே. கல்யாணம் பண்ணிக்கிட்டா தானே ஃபாதர் ஆக முடியும். சாமி, நீங்க யாரு? நானும் சாமியார், நீங்களும் சாமியார். சாமி யாருன்னு சொல்லி கொடுக்கறவங்க தானே சாமியார். முதல்ல நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. உங்க சாமி யாருன்னு உங்க சாமியை அறியாதவங்களுக்கே சொல்லி கொடுத்த விவேகானந்தர் தான் நான். என்னோட ஞான தீபம் படிச்சிருக்கீங்களா? இல்லையே. தப்பி தவறி பைபிளை தவிர வேற எதையும் படிச்சிடாதீங்க. முக்தி அடைய வேண்டுமானால் இயேசுவை வணங்குங்கள். நீங்கள் கற்பனை செய்த எந்த கடவுளை விடவும் மிக உயர்ந்த நிலையில் இருப்பவர் இயேசு. ஞான தீபம் சுடர் 7 பக்கம் 270. எங்க பக்கத்து ஆத்துல ஒரு கிறிஸ்டியன், அவ ஆத்துல உங்க படத்தை ஃப்ரேம் போட்டு மாட்டி வச்சிருக்கா. கேட்டா இயேசு கிறிஸ்துவ குறித்து அவர் தான் பாடியிருக்காருன்னு சொல்றா. அந்த பாட்டச்சத்தை பாடி காமிக்கிறா. நோயாலே மடிந்திட்டான் புத்தன் கண்டீர், சிலுவையில் அறையுண்டு இயேசு செத்தான், அந்தனாம் சங்கராச்சாரியானும் மாண்டான், அதற்கடுத்து ராமானுஜனும் போனான், தீயதொரு கணையாலே கண்ணன் மாண்டான், பார்ப்போற்றும் ராமனுமே ஆற்றில் வீழ்ந்தான். ரொம்ப நன்னா பாடியிருக்கள். அத்தனையும் உண்மை. நான் இன்னொரு பாட்டும் எழுதியிருக்கேன், கேளுங்கோ. ஈசன் வந்து சிலுவையில் மாண்டான், எழுந்துயர்த்தன நாளொரு 3 நேசமா மரியா மகதலேனா நேரிலே இந்த செய்தியை கண்டாள். ஈசன் என்றால் கடவுள் என்று பொருள். சிலுவையில் மாண்ட அவர் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். இதை அவருடைய சீஷி மகதலேனா மரியாள் நேரில் கண்டதாக எழுதியுள்ளேன். அவதாரமாக நினைக்கிற எல்லா தெய்வங்களும் இறந்து போய்விட்டன. ஆனால் இயேசு கிறிஸ்து மட்டுமே உயிர்த்தெழுந்தார் என்று எழுதியிருக்கிறேன். நானும் பைபிள் படிச்சிருக்கேன். உங்க பக்கத்தாத்து கிறிஸ்டியன் மாமா என்னோட படத்தை மாட்டி வச்சிருக்கிறதுல தப்பில்லை. அவர் அப்ரிஷியேட் பண்ணுங்க. என் படத்துக்கு கீழே இந்த பாட்டையும் எழுதி வைக்க சொல்லுங்க. சாமி, நீங்க யாரு? நீங்க கிறிஸ்தவரா? பாஸ்டர். நீங்களே இப்படி கேட்கலாமா? இப்பதான் அந்த ஃபாதர் கிட்ட விவேகானந்தர் சொன்னாரு. அதே விவேகானந்தர் இதையும் சொல்லியிருக்காரு. இவ்வையகத்தில் மிக தூய கிறித்தவரை தாமஸ் எனும் சீடர் பிரச்சாரகர் இயேசுநாதரின் மறைவிற்கு 25 ஆண்டுகளுக்கு பின் இந்தியாவில் நிலைநாட்டினார். ஆங்கிலோ சாக்சன் இனத்தார் தம் உடல்களில் வண்ணம் பூசிக்கொண்டு குகைகளில் உறைந்து வந்த நாகரிகமற்ற மனிதர்களாய் இருந்து வந்த போது இந்தியாவில் இருந்த கிறித்தவர்கள் 30 லட்சம் பேர் ஆவர். இந்தியால நீங்க எங்கெல்லாம் ஊழியம் செஞ்சிருக்கீங்க? முதலில் வட இந்தியாவில் தக்ஷசீலத்திற்கு வந்தேன். கொண்டபோரஸ் மன்னனுக்கு ஹபான் என்பவரால் அடிமையாக விற்கப்பட்டேன். அவரது மாளிகையை தச்சனாக கட்டி முடித்தேன். அந்த மன்னரும் அவரது தம்பியும் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பின்பு சேர நாட்டிற்கு வந்தேன். இங்குதான் 7 ஆலயங்களை கட்டியிருக்கிறேன். தமிழ்நாட்டில் கன்னியாகுமரியின் திருவிதாங்கோட்டில் ஒரு ஆலயம் கட்டி இன்றும் உலகத்தின் பழமையான கிறித்தவ கோயிலாக நிலைநாட்டப்பட்டுள்ளது. சென்னையில கூட நீங்க இருந்தீங்களாமே? அதன் பின்பு சோழ மண்டலமான சென்னை மயிலையில் குடிபுகுந்தேன். அங்கு ஊழியம் செய்து கொண்டிருந்த பொழுது கிபி 72 என்னை கொலை செய்ய மதவெறியர்கள் துரத்த இன்று சைதையில் உள்ள சின்னமலையில் ஒளிந்து கொண்டேன். நான் பரங்கிமலை என்று அழைக்கப்படும் பெரிய மலைக்கு சென்று ஜபிக்கும் போது என் முதுகில் வேல் பாய்ந்து இரத்த சாட்சியாய் மரித்தேன். மயிலாப்பூர் சாந்தோம் தேவாலயத்தில் இன்றும் எனது கல்லறை உள்ளது. தீர்க்கதரிசி தனது சொந்த ஊரில் கனவீனம் அடைவான் என்று எனது ஆண்டவர் கிறிஸ்துவே தன்னை பற்றி சொன்னார். அதே நிலைமைதான் எனக்கும். கத்தோலிக்க ஆலயத்தில் எனது கல்லறையும் வாழ்ந்த வாழ்க்கையின் சாட்சியும் இருப்பதால் உங்களை போன்ற மதவாதிகளான பாஸ்டர்கள் அங்கு செல்லுவதும் இல்லை, யாரையும் சென்று பார்க்க சொல்லுவதும் இல்லை. இன்று இந்த பிரிவினைதான்
கிறித்தவத்தின் வெட்கக்கேடு. கேரளாவில் உள்ள உங்களில் அநேகருக்கே நான் கட்டிய கோவில்கள் எங்குள்ளது என்று தெரியவில்லை. நானாவது உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை நேரில் காண சந்தேகப்பட்டேன். நீங்கள் கிறித்தவ வரலாற்றையே சந்தேகப்படுகிறீர்கள். திருந்துங்கள், மனம் மாறுங்கள், சத்தியத்தை எல்லாருக்கும் சொல்லுங்கள். ஹலோ, உங்க நோட்டீஸ் ஒன்று பார்த்தேங்க. அதில் ஆலயம்னு ஒரு செய்தி படித்தேன். சொல்லுங்க. நீங்க சொல்லியிருக்கிற இந்த செய்தியில் எனக்கு சில டவுட்ஸ் இருக்கு. அதை பற்றி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நீங்கள் எங்கே வந்தா இருப்பீங்க? நீங்க எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க, நானே வரேன். இல்லைங்க, நான் இருக்கிற இடத்துக்குலாம் நீங்கள் வரமாட்டீங்க. ஏன்? நீங்கள் கிறிஸ்டியன் தானே? ஆமா. நான் இப்போ சிவன் கோயிலில் இருக்கேன். நீங்கள் இங்கெல்லாம் வருவீங்களா? எந்த கோயில், எந்த இடம்னு சொல்லுங்க, நானே அங்க வரேன். அர்த்தநாரீஸ்வரர் கோயிலில் இருக்கேன். இன்னும் 15 மினிட்ஸ்ல நாங்க இருப்பேன்.